ஒரு சாரி வாங்கும் போது சாரி வாங்குறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ இன்னைக்கு ஒரு பிளவுஸ் டிசைன் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோம். ஏன்னா ஒரு சாரிக்கு அந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணும்போது தான் பாக்குறதுக்கு அந்த பினிஷிங் வந்து வாவ் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் டிசைன் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆரி டிசைன். ஒரு கிராண்டா வெட்டிங் பிளவுஸ் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஸோ ஒரு நல்ல ஒரு பட்டு சாரி ஒர்க் சாரிக்கெல்லாம் வந்து ஆரி ஒர்க் பண்ணி போட்டுட்டு போறது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த ஆரி ஒர்க்கை நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல கிட்டத்தட்ட 100+ டிசைன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் வளர்மதி, அவங்க சேலம் தான். ஸோ அவங்க போட்ட ரொம்ப அழகான ஆரி ஒர்க். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா இது வளர்மதியோட ஃபர்ஸ்ட் பிளவுஸ். ஸோ எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கிளாஸ் கத்துட்டு ஒரு 1 மந்த்ல கிளாஸ் முடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஹெவியா ஒரு பிளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கும் போதே நல்ல அட்வான்ஸ் லெவல்ல நாங்க வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி பிளவுஸ் சூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் தானே நீங்க வந்து சிம்பிளா பண்ணுங்க அப்படி எல்லாம் சொல்லாம அவங்க சிம்பிளா எடுத்தா கூட நோ அதெல்லாம் முடியாது நீங்க வந்து திருப்பி போய் கிராண்டா எடுத்துட்டு வாங்க, ஸோ அப்படி சொல்லிதான் அவங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம். அதனாலதான் இந்த அளவுக்கு கிராண்டா முடிச்சிருக்காங்க. நீங்க நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க.